அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு பொதுவாகவே எண்ணங்கள்ங்கிறது அதிகமாகவே இருக்கு இந்த உலக வாழ்க்கையில. ஆனா பொதுவா தொழுகை நிற்கும் போது தான் பலவித எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வண்டியை சரியா லாக் பண்ணணுமா, வீட்டை சரியா பூட்டணுமா, கேஸை ஆஃப் பண்ணணுமா, இன்னும் சொல்ல போனா எப்பயோ தொலைச்ச பொருள் கூட தொழுகையில தான் நமக்கு ஞாபகம் வருது எங்க இருக்குதுன்னு. உஸ்மான் இப்னு அபுலாஸுங்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சைத்தான் எனது தொழுகைக்கும் குர்ஆன் ஓதுதலுக்கும் இடையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கின்சாபுங்கிற சைத்தான் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறான். அப்படி நீங்க குழப்பத்தை உணரும் போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கன்னாங்க. மேலும் சொன்னாங்க, தொழுகையில இந்த மாதிரி சைத்தானுடைய எண்ணங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இடது பக்கம் திரும்பி 3 முறை துப்புவது போல் செய்கை செய்யுங்கள். நாங்க துப்புவதுன்னா உண்மையாலுமே எச்சில் துப்புவது கிடையாது, அப்படி ஒரு செய்கை செய்யறது. எனவே இன்ஷா அல்லாஹ் தொழுகையில நமக்கு எண்ணங்கள் வரும்போது நமக்கு இப்படி கவனிச்சதில் ஆயிடுச்சுன்னு மனக்கவலைப்படாம அல்லாஹ்விடமே திரும்பி பாதுகாப்பு தேடுவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிகாட்டுதலின் பேரில் தொழுகையை நம்ம சீர் செய்ய முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மூலமா அவங்க இதை தெரிஞ்சுட்டாலும் அந்த நன்மையை நீங்க பெறுவீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.